வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி நோன்பை திருச்சிராப்பள்ளி மாநகரில் ஐயா ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பிப்ரவரி 15, அதாவது 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை இந்த நோன்பை நாம் நிகழ்த்த இருக்கிறோம். ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஊரில் இதை நிகழ்த்துறது வழக்கம். இந்த ஆண்டு 2வது முறையாக திருச்சிராப்பள்ளியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அனைவரும் அதை பதிவு செய்துவிட்டு வந்து சேர ஐயா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது ஏற்பாடு பண்ணியிருக்க இடம் ஒரு அருமையான இடம். மத்திய பேருந்து நிலையம், திருச்சி மத்திய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் வெளியே வந்தவுடனே ரைட் சைடில் இருக்கும். இது ரயில்வே சொசைட்டி கல்யாண மண்டபம்னு சொல்லி ஹைடெக் கல்யாண மண்டபம்னு சொல்லுவாங்க. ரயில்வே சொசைட்டி கல்யாண மண்டபம் ஹைடெக் அப்படின்னு. அது ஒரு ஏசி ஹால், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் உட்காரலாம். அவ்வளோ அருமையான ஒரு ஹால். அது அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கு. நீங்கள் முன்பதிவு செஞ்சுட்டு அதுக்கு பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஐயா ஜிபே நம்பர், பதிவு செய்ய வேண்டிய நம்பர்லாம் கொடுத்துருப்பேன். அதை முன்பதிவு செஞ்சுட்டு நீங்கள் யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ வரலாம். அதுக்கு சிவகாணிக்கையாக ஒரு 600 ரூபா, கடந்த ஆண்டு மாதிரி 600 ரூபா வச்சுருக்கோம். ஏன்னா மண்டபம் ரொம்ப பெருசு, அதுக்குரிய செலவுகள் அதிகம். நல்லா கலந்துக்கலாம். நோன்பு நான் இருந்துக்குவேன். நீங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு பஸ்ஸு ஓடுதுன்னா 50 பேருக்கு ஒரு டிரைவர் போதும். நீங்கள் 1000 பேருக்கு நான் ஒரு ஆள் நோன்பு இருந்தாலே போதும். நீங்கள் தனிப்பட்ட நோன்பு இருக்குனாலும் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கி உங்களுக்கு உள்ளே நுழைஞ்சவுடனே 6 மணிக்கு வரவேற்பு தேநீர், அப்புறம் நம்ம இறைவணக்கம், முதல் பூஜையை தொடங்கின பிறகு எல்லாருக்கும் 8 மணிக்கு அருமையான சிற்றுண்டி. சிவனைய செல்வர் பெருமைக்குரிய விஜயராணி ஹோட்டல் அதிபர் ராமலிங்கம் ஐயா, அந்த சிவபாத சேகரன் எப்படி புத்தாண்டில் அருமையான விருந்தை கொடுத்தாரோ அது மாதிரி இந்த இரவு விருந்தையும் 8 மணிக்கு அவர் அற்புதமாக செஞ்சிருவார். சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம பயிற்சிகள், சிவதாண்டவம் இதெல்லாம் நம்ம செய்யலாம். நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு பூஜை உண்டு, தியானம் உண்டு, வாசி யோகம் உண்டு. அப்புறம் வர்ம பயிற்சிகள் ஐயா சொல்லித்தருவேன். எல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இரவு 4 மணிக்கு நிறைவு பூஜை முடிச்சுட்டு நம்ம 5 மணிக்கு மேலே சிவதீட்சை கொடுத்து ஐயா அனுப்பி வைப்பேன். காலையில் நம்முடைய சிவபெருமானுடைய திருவாதிரை களியும் பஞ்சாமிர்தமும் சாப்பிட்டுட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக போய் உங்கள் வேலையே தொடர்ந்து செய்யலாம். அங்கே ஜாபுக்கு போகலாம். அவ்வளவு சுதாரிப்பாக இருக்கும் அந்த நோன்பு. ஐயா அது மாதிரி ஐயா ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் பதிவு செஞ்சுட்டு முடிந்தவர்கள் அனைவரும் வந்து சேர வேண்டும். உங்களை சேர்ந்தவர்களுக்கும் சொல்லி வந்து சேரணும். இந்த சிவராத்திரியில் ஒரு சிறப்பு என்னென்னா, ஐயா ஒரு புதிய நூல் வெளியிடுறேன். அதாவது எனக்கு இறைவன் 4 நூலை வெளியிட சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதில் முதல் நூல் சைவ சித்தாந்தம்னா எளிமையாக புரியணும். சைவ சித்தாந்தம், சித்தாந்த சைவம்னா என்ன, 14 சாஸ்திரத்தோட சுருக்கம் என்ன, 12 திருமுறை, 12 திருமுறையோட சிறப்பு என்னன்றதை நீ வெளியிட்டணும். ரொம்ப ஹைடெக்காலாம் நீ வார்த்தைகளை பயன்படுத்தாமல் எளிய மக்களும் இன்றைக்கி தமிழோட தள்ளி நிற்கிற மக்கள் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி எளிய மொழியில் சொன்னார். அதனால் அந்த சாஸ்திரத்துக்கே, சைவ சித்தாந்தத்துக்கே பேஸாக இருக்கிறது 12ல் ஒரு 4 முக்கியமானது. அது முதல்ல உண்மை விளக்கம், அப்புறம் சிவஞான போதம் 12 சூத்திரம், அப்புறம் கொடிக்கவி அது ஒரு 5 பாடல், அப்புறம் உண்மை நெறி விளக்கம் அப்படின்னு அது ஒரு திருக்குறள் மாதிரி வரும். இதை ஒரு 179 பாட்டு வரும்.
அந்த பாடல்களுக்கு எளிமையான விளக்கம் தெரிஞ்சிட்டிங்கன்னா சைவ சித்தாந்தம்னு யார் கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியும். அந்த நூல் எனக்கு கொடுத்த முதல் அசைன்மெண்ட். அப்புறம் வேதாந்த கைவல்ய நவநீதம் பற்றிய புத்தகம், அப்புறம் பதஞ்சலி யோக சூத்திரத்தை பற்றிய புத்தகம், நிறைவாக சன்மார்க்கம்னா என்ன, மரணமிலா பெருவாழ்வுன்னு என்ன, வள்ளலாருடைய அந்த கான்செப்ட், ஐயா எழுதின திருவடி புகழ்ச்சி, அந்த மரணமிலா பெருவாழ்வு ரகசியம், அது கடைசியாக. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நூலை வெளியிட சொல்லி உத்தரவு. இந்த ஆண்டு முதல் நூலாகிய அந்த சைவ சித்தாந்தம் சித்தாந்த சைவம் எளிய விளக்கம் என்று அந்த பாடல்களுக்கு உங்களுக்கு ஐயா எல்லாம் முடித்து ரெடியாக வச்சுருக்கேன். முன்பதிவு செய்கிறவங்களுக்கு, அதாவது 10ஆம் தேதிக்கு முன்னாடி 10/2/2026 வரை யார் முன்பதிவு செய்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் அது மலிவு பதிப்பாக கிடைக்கும். கிட்டத்தட்ட பாதி விலை கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் முன்பதிவு செஞ்சுருங்க, எத்தனை பேர்னாலும் செஞ்சுருங்க. அந்த நூல் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நூல். அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இந்த ரகசியங்களை எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். எனவே அனைவரும் மறந்துவிட வேண்டாம், சிவசிற்சபை உங்களை அன்புடன் அழைக்கிறது. மகா சிவராத்திரி நோன்பு 2026 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை. நடக்கும் இடம் திருச்சிராப்பள்ளி, மத்திய பேருந்து நிலையத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய ரயில்வே சொசைட்டி கல்யாண மண்டபம், ஹைடெக் கல்யாண மண்டபம், அந்த இடத்துல சிறப்பாக நடக்க இருக்கிறது. வாருங்கள், நல்ல சிவபெருமானை பற்றி, ஏக இறைவனை பற்றிய ரகசியங்களை தெரிந்து கொண்டு ஐயா எப்படி நோய் இல்லாமல், வறுமை இல்லாமல், எந்த மனத்துன்பமும் இல்லாமல், எதிர்காலம் பற்றிய அச்சம் இல்லாமல், மரணம் பற்றிய பயமும் இல்லாமல், என்றும் இளமையாக, என்றும் உற்சாகமாக, உறுதியாக இருக்கிறனோ அதே டெக்னிக் தான் ஏக இறைவனை பற்றி அனைவருக்கும் வரும். அந்த ரகசியத்தை தான் ஐயா 30 ஆண்டுகளாக உணர்த்தி வருகிறேன். என்றைக்கு நான் உணர்ந்தனோ அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால் அந்த ரகசியத்தை நீங்களும் தெரிந்து கொண்டு பசியற்றவர்களாக, நோயற்றவர்களாக, கர்ம வினையற்றவர்களாக, அஞ்ஞானம் அற்றவர்களாக, மரண பயம் அற்றவர்களாக வாழ வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும், எல்லாம் வல்ல எம்பெருமானை அடைய வேண்டும். அடைவோம், வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.